வணக்கம். மாலை மர செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நிலவும் சிலிண்டர் தட்டுப்பாட்டை சரி செய்யுமாறு பிரதமர் மோடிக்கு மு.க. ஸ்டாலின் அவசர கடிதம். மின் நிலையங்களுக்கான எரிவாயு விநியோக அளவு கட்டுப்பாடுகளை மாற்றி அமைக்கவும் கோரிக்கை. சுகாதார ஆய்வாளர் நியமனம் தொடர்பான வழக்கு. 47 பணியிடங்கள் தவிர மற்ற பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசுக்கு அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விருதுநகர் மாவட்டம் நரிக்குடியில் விவசாயிகள் சாலை மறியல், வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம். இந்த வார இறுதியில் தமிழகம் உள்ளிட்ட 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அட்டவணை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலாம். தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தகவல். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜய் வருகிறாரா என்று மத்திய இணையமைச்சர் எல். முருகனிடம் கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள், கூட்டணிக்குள் எல்லோரும் வருவார்கள் என சூசகமாக பதிலளித்து சென்ற எல். முருகன், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவாரா தவேக தலைவர் விஜய்? செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு மறுப்பு தெரிவிக்காத பியூஷ் கோயல். விபி கிரான்ஜி என்னும் புதிய சட்டம் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்த இருக்கும் மத்திய அரசு எந்த விதிமுறையையும் வகுக்கவில்லை என அமைச்சர் ஐ. பெரியசாமி குற்றச்சாட்டு. புதிய சட்டத்தை மத்திய அரசு உடனே அமல்படுத்த வேண்டும் என்று கூட சொல்ல பழனிசாமிக்கு துணிவில்லை எனவும் காட்டு. பாமக கட்சி சின்னம் தொடர்பாக ராமதாஸ் தொடர்ந்த வழக்கை நிராகரிக்க கோரி அன்புமணி தாக்கல் செய்த வழக்கு. வழக்கில் நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் உரிய முடிவுகளை எடுக்கும் என சென்னை உயர்நீதிமன்றம் தகவல். பாமக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக அன்புமணி தேர்வு செய்யப்பட்டது செல்லாது என ராமதாஸ் தரப்பு போர்க்கொடி. விரைவில் வழக்கு தொடர உள்ளதாகவும் ராமதாஸ் தரப்பு வழக்கறிஞர் உறுதி. சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் வைகையில் இறங்கும் விழா மே 1ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. மதுரை சித்திரை திருவிழாவின் நிகழ்ச்சி நிரல் வெளியீடு. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் கேண்டீனில் சாப்பாடு காலி. வெரைட்டி ரைஸ், டிஃபன் உள்ளிட்டவையும் வெகு விரைவிலேயே தீர்ந்துவிட்டதால் வழக்கறிஞர்கள் காவல். நாகையில் ஏற்பட்டுள்ள கடுமையான சிலிண்டர் தட்டுப்பாட்டால் பெரும்பாலான உணவகங்கள் மூடும். வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்றுள்ள சுற்றுலா பயணிகள் உணவு கிடைக்காமல் தவிப்பு. மதுரையில் எரிவாயு தட்டுப்பாடு அபாயம் காரணமாக பெட்ரோல் பங்குகளில் அணிவகுத்து நிற்கும் ஆட்டோக்கள். எரிவாயுவிற்கு விரைவில் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தில் அலைமோதும் கூட்டம்.
எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக சென்னை தியாகராய நகரில் உள்ள உணவகம் விடுமுறை அறிவிப்பு. வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டருக்கு தட்டுப்பாடு நிலவுவதால் ஹோட்டல் தொழில் கடுமையாக பாதிப்பு. தூத்துக்குடியில் உள்ள பாரத் கேஸ் நிறுவனத்திலிருந்து கேரளம், தென் மாவட்டங்களுக்கு அனுப்பப்படும் வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர்கள் விநியோகம் முற்றிலுமாக நிறுத்தம். உணவக உரிமையாளர்கள், தேநீர் கடைக்காரர்கள் உள்ளிட்டோர் கடுமையாக பாதிப்பு. ஹைதராபாத்திலிருந்து தாய்லாந்து புக்கெட் சென்ற ஏர் இந்தியா விமானம் தரையிறங்கிய போது திடீர் விபத்து. 131 பயணிகளுடன் சென்ற விமானத்தின் டயர் வெடித்து சிறியதில் பயணிகள் காயமின்றி உயிர் தப்பியதாக தகவல். கேரளாவில் 2 அம்ரித் பாரத் ரயில் உட்பட 5 ரயில் சேவைகளை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. பல ஆயிரம் கோடி மதிப்பில் கிராமப்புற மேம்பாட்டு வளர்ச்சி திட்டங்களையும் துவக்கி வைத்தார். நாடு முழுவதும் சிலிண்டர் தட்டுப்பாட்டை கண்டித்து டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் எம்பிகள் போராட்டம். பிரியங்கா காந்தி, மாணிக்கம் தாக்கூர், விஜய் வசந்த் உள்ளிட்டோர் பங்கேற்பு. இஸ்ரேல் பிரதமர் நெட்டன்யாகுவை சந்தித்து ஈரான் மீதான போருக்கு ஆதரவு அளித்தது மிகப்பெரிய தவறு என கெஜ்ரிவால் விமர்சனம். ஈரான் இஸ்ரேல் போரின் காரணமாக கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் குற்றச்சாட்டு. பாகுபாடான சட்டங்களுக்கு பொது சிவில் சட்டமே மிகச்சிறந்த மற்றும் பயனுள்ள தீர்வாகும். கொள்கை ரீதியாக அரசு பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதே சிறந்தது என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு. பன்னிரண்டு ஆண்டுகளாக கோமாவில் இருந்த இளைஞரை கருணை கொலை செய்வதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தைச் சேர்ந்த ஹரீஷ் ராணா என்பவர் கோமாவில் இருந்து குணமாகாத நிலையில் நீதிபதிகள் உத்தரவு. மேற்கு வங்கத்தில் எஸ்ஐஆர் தொடர்பாக மேல்முறையீட்டு ஆணையம் அமைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. தீர்ப்பை வரவேற்ற மம்தா பானர்ஜி 5 நாட்களாக நடத்தி வந்த தர்ணாவை கைவிட்டார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பாரமுல்லா உரி நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு. ராட்சத கற்கள் சரிந்து சாலையை ஆக்கிரமித்ததால் போக்குவரத்து பாதிப்பு.